Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 4லேருந்து 5 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். முதல்ல இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகா. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலியில் 1 டீஸ்பூன் அளவு, அரை டீஸ்பூன் கூட போதும், அந்த எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை வறுத்துக்கணும். அது நல்லா செவந்த உடனே மல்லி, மிளகு, மிளகா அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததை வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு வானலியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். நிறைய ஊற்றிக்கணும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு பொரிய விடணும். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த தண்ணியும் ஊற்றணும். ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டு, அதையும் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, உப்பு, இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். நம்ம புளிக்காய்ச்சல் எல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் அடுப்புலேருந்து இறக்கி அப்படியே வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டா ஊறுகாய் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், சட்னி மாதிரி இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.